ரஷ்யாவின் கிழக்கு கம்சாட்கா கடற்கரையில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் 7.0 ரிக்டர் அளவில் பதிவாகியுள்ள நிலையில் இதன் காரணமாக எரிமலை வெடிப்பு சம்பவமும் நிகழ்ந்துள்ளது. அதிர்ஷ்டவசமாக இந்த நிலநடுக்கத்தால் எவ்வித பொருள் சேதமோ உயிர் சேதமோ எதுவும் ஏற்படவில்லை என்றும், இருப்பினும் கட்டிடங்களில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இருப்பினும் ரஷ்யாவில் ஏற்பட்ட எரிமலை வெடிப்பு மற்றும் நிலநடுக்கத்தால் கம்சாட்கா மக்கள் அச்சத்தில் மூழ்கியுள்ளனர். தமிழகத்தில் குரங்கம்மை நோய் தொற்றால் யாரும் பாதிக்கப்படவில்லை என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளில் வேகமாக பரவிய குரங்கம்மை நோய் தொற்று ஸ்வீடன் நாட்டிலும் உறுதியாகியுள்ளது. ஏற்கனவே அதன் பரவலையொட்டி உலக சுகாதார நிறுவனம் அவசர நிலையை அறிவித்துள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் குரங்கம்மை நோய் தொற்றால் யாரும் பாதிக்கப்படவில்லை என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர், குரங்கம்மை நோய் தொற்றால் தமிழகத்தில் இதுவரை யாரும் பாதிக்கப்படவில்லை என்றும், வெளிநாடுகளில் இருந்து வருபவர்களுக்கு விமான நிலையங்களிலேயே பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதாகவும், அறிகுறி ஏதேனும் இருந்தால் அவர்களுக்கு அங்கேயே சிகிச்சை அளிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். இந்தியாவில் குரங்கு அம்மை பாதிப்பு இல்லை என்றும் அறிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தமிழகத்தில் நேற்றைக்கு அறிவித்தேன், தமிழ்நாட்டில் குரங்கு அம்மை பாதிப்பு என்பது யாருக்கும் இல்லை. அதேபோல் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இருக்கிற சர்வதேச விமான நிலையங்கள், குறிப்பாக சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, கோவை ஆகிய அனைத்து விமான நிலையங்களிலும் வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களுக்கு தங்களுடைய ஆடைகள் தவிர்த்து தெரிகிற உடல் பகுதிகளில் எங்கேயாவது முகம் போன்ற பகுதிகளில் இந்த அம்மைக்குரிய பாதிப்பு, குரங்கு அம்மைக்குரிய பாதிப்பு இருக்கிறதா என்பதை தொடர்ச்சியாக ஆய்வு செய்கிறார்கள். அங்கே சுகாதார அலுவலர்கள் ஆய்வு செய்ததற்கு பிறகு யாருக்காவது அந்த மாதிரியான பாதிப்பு இருக்குமானால் உடனடியாக அவர்களை மருத்துவமனையில் சேர்க்க வைக்கிற அந்த பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. துருக்கியில் காட்டுத்தீ தொடர்ந்து 4வது நாளாக நீடித்து வருவது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் மற்றும் பிற வாகனங்களை பயன்படுத்தி அதை கட்டுப்படுத்த முயற்சித்த போதிலும் கன்சியாகா மாவட்டத்தில் தீ தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்த நிலையில் 1000க்கும் மேல் தீயணைப்பு வீரர்கள் தீயுடன் போராடி வருகின்றனர். இதனால் அங்கு வசிக்கும் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். பாலஸ்தீன நாட்டின் மத்திய காசாவில் உள்ள சபாடியா பகுதியில் நேற்று இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 8 குழந்தைகள், 4 பெண்கள் உட்பட 17 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் பலர் படுகாயமடைந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் இதுவரை இல்லாத அளவுக்கு போர் நிறுத்தத்திற்கு மிகவும் நெருக்கத்தில் வந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநில அரசு பெண்களுக்கு மாதந்தோறும் 1500 ரூபாய் வழங்கும் லட்கி பகின் திட்டம் இன்று முறைப்படி தொடங்கப்பட்டது. புனேவில் இத்திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே, மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 1500 ரூபாய் 3000 ரூபாயாக அதிகரித்து வழங்கப்படும் என தெரிவித்தார். இந்த திட்டம் ஆளுங்கட்சிக்கு தேர்தலில் சாதகமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் அரசுக்கு இது திருப்பு முனையாக அமையாது, அதற்கு பதில் அவர்களுக்கு யூ-டர்னாக அமையும் என உத்தவ் தாக்கரே சிவசேனாவின் சங்சிங் ராவத் கருத்து தெரிவித்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.